எப்ப வரும் வைகாசி சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் விட்டு விடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு முடிஞ்சதன்னா சேரும் அந்த வைகாசி அந்த நேரம் தெரியும் அம்மா மச்சனோட கைராசி காத்திருப்பேன் ராப்பகலா எப்ப வரும் வைகாசி சோறு கொண்டு போற முள்ள அந்த சும்மாட இறக்கி சோறு தண்ணி சாப்பிடுற கொஞ்சம் விட்டு விடு எனக்கு சோறு கொண்டு போற முள்ள அந்த சும்மாட இறக்கி ஒரு அத்தி மரம் இருக்கு சொத்து சுகம் இருக்கு அத்தங்கர ஓரத்தில ஒரு அத்தி மரம் இருக்கு அண்ணா எனக்கும் ஆசை இருக்கு இருந்தாலும் உங்க முன்னாடி ஆடி பாடுறதுக்கு கொச்சமா இருக்குண்ணா ஆமா ஆமா சந்தோஷமா ஆடி பாடிட்டு வரீங்கண்ணா நாங்க இதோட சந்தோஷமா ஆடி பாடிட்டு வரோம் என் அண்ணன் முன்னாடி தான் உங்க கூட என்னால ஆடி பாட முடியல யாருக்கும் எத்தனை அழகு கோடி மலர் கொத்தி அழகல்ல நான் எத்தனையோ நாட்டு இளவரசியை பார்த்திருக்கேன் ரசிச்சிருக்கேன் ஆனால் உன்னை போன்ற ஒரு பேர் அழகு பார்த்ததே கிடையாது இன்பமே
எனக்கு அண்ணன் கத்து கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் மாமா. என்ன பண்றது? என்ன தெரியுமா? இருந்தாலும் மாமா எங்கே? மாமா ஆமா, உனக்காக அரண்மனை காத்து கொண்டு இருக்காரு. அரண்மனையில் காத்துக் கொண்டிருக்கிறாரா? மாமாவின் முன்பதே இந்த விஷயத்தை சொல்வேன். அப்படியா? சுபோதயம், ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பெயரும் புகழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? இதே கிடையாது. மாமா, நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது மாமா. இருந்தாலும் நீங்கள் சிதம்பர நாடு சென்று விட்டீர்கள். பாட்டி எங்கே? பாட்டி எங்க என்று என்ன கேட்டால் எப்படி தெரியும் எனக்கு? மாமா, பாட்டியில் அரண்மனையில் இருப்பதாக தானே செய்தி. பாட்டி எங்கே சென்றார்கள்? நான் தேடி பார்த்து விட்டேன். பாட்டி என் கண்களுக்கு தென்படவே இல்லை. பாட்டி தென்படவில்லையா? பாட்டி எங்கே சென்றிருப்பார்? தளபதி யாரே? தளபதி யாரே? தளபதி யாரே? பாட்டி எங்கே? பாட்டி எங்கே சென்றிருக்கிறார்? பாட்டி எங்கே? என்ன? பாட்டி பேர பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று காசிக்கு சென்றிருக்கிறார். காசிக்கு சென்றிருக்கிறாரா? இங்கு இத்தனை வேலைகளை விட்டுவிட்டு பாட்டி காசிக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறீர்களே. என்ன செய்வது? திருமணம் நல்லவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக காசிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆமா. திருமணத்தை நிறுத்தலாமா? திருமணத்தை நிறுத்த வேண்டுமா? முடியாது. சிக்கல வாரத்தில் திருமணம் நடந்தே ஆக வேண்டும். மாமா, பாருங்கள். என்னுடைய தாய் உரைத்தது போல் திருமணம் நடந்தே தீர வேண்டும். மாமா, திருமணம் நடக்கட்டும். ஆனால் அவர் யார்? சிதம்பர நாட்டின் இளவரசர். இருந்தாலும் என் நாட்டு மன்னனாக இருந்தால் மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமாவுக்கு மணிமுடி விழா சூட்டுங்கள். இந்த நாட்டுக்கு மன்னனாக இருந்தால் நீ திருமணம் செய்து கொள்வாய். உண்மைதான். அப்படி என்றால் இன்று முதல் வேங்கை நாட்டுக்கு என் மூத்த மகன் ஜெயனே மன்னன். மன்னன் அப்படியே ஆகட்டுமே. ஜெயனே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இந்த நாட்டுக்கு என்னுடைய மைத்துனர் சீரும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்து நாட்டு மக்களை காப்பாற்றி வந்தார். அகால மரணத்தால் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை என் தாயார் இந்த நாட்டை பாதுகாத்து வந்தார்கள். இன்று முதல் என்னுடைய மூத்த மகன் ஜெயன் இந்த நாட்டுக்கு மன்னனாக மாறுகிறார். அவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல ஆதரவு தந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க 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 வாழ்க. மாமா, அப்பா இன்று முதல் இந்த நாட்டை கண்ணை இமை எப்படி காக்கிறதோ அத்தனை போல காக்க வேண்டிய கடமை உன்னை சார்ந்தது. எதுக்கு கலக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக இருங்க. மாமா, நல்ல முறையில் மணிமுடி சீட்டு விழா நடந்து விட்டது. இருந்தாலும் சுக்கர வாரத்தில் என்னுடைய தாய் சொன்னது போலே நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டுமே. அப்படி ஆகட்டுமா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் நடக்க வேண்டும். வாருங்கள் மாமா. திருமணம் நடக்க வேண்டும். திருமணம் நடக்கும் அம்மா. நடக்குமா? நடக்க விடு வேணாம். நடக்க விடக்கூடாது. நான் மணிமலை சூட்டி கூட நாட்டுக்கு மன்னனா வந்து விடுவேன். வந்துடுவாரே. வர மாட்டேன்டா. வந்துட்டாங்க. டேய், இந்த திருமணம் நடக்க கூடாது என்றால் என் ஆசை காலில் சந்திக்கணும்.